ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ரெண்டல் பர்பஸ் வீடுங்க. இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. கீழே ஒரு ஆஃபீஸ் பர்பஸுக்காக 35,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. மேலே 2 போர்ஷன் வீடு கட்டியிருக்கிறாங்கங்க. 2.25 சென்ட்டுங்க. 40 அடி மெயின் ரோட்டு மேலேயே இது அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் பில்டிங்குங்க. கடைகளோட வாசல் வடக்காகவும் வீட்டோட வாசல் கிழக்காகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. இது 2.25 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. டோட்டல் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். பில்டிங்கோட எலிவேஷனுங்க. இது ஒரு கார்னர் சைட்டு. வடக்கு மேற்கு கார்னருங்க. நல்ல பீக்கான ரெசிடென்சியல் ஏரியா. வீட்டோட எலிவேஷனுங்க. மேலே 2 மாடி கட்டியிருக்காங்க. வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத பாருங்கள். இது நல்ல கார்னர் சைட்டு. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு கார் பார்க்கிங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு படிக்கட்டு கொடுத்து மாடியில் பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள ஏறி வர்ற இடத்துல ஒரு சின்ன சிட் அவுட் இருக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒரு தேக்கு டோர் போட்டிருக்காங்க. கிழக்கு வாசலாக பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் ஒரு 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வரும்போது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வெளியில் பால்கனிக்கு ஒரு கதவு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க யூஸ் பண்ணாதனால பூட்டி வச்சுருக்காங்க. ஒரு அட்டாச்டு டாய்லெட்டுங்க. அதை வெஸ்டர்னாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹால் இது 3யுமே ஒன்றாவே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப விஸ்தாரமாக தெரியுதுங்க. இது ஒரு 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதையும் வெஸ்டர்னாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. மாடியில் உள்ள 2வது வீடுங்க. இது செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இதோட டோரும் ஒரு தேக்கன் டோர் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் அதே அளவில் 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க.
கிச்சன் ப்ளஸ் டைனிங்கும் 10க்கு 20 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் டைனிங்கையும் அதே சமயம் ஹாலையும் ஒன்றா பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு எல் ஷேப்பில். மேலே உள்ள வீடு மாதிரியே தான் கீழே உள்ள வீடும் ஒரே மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 8க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் லாக்கில் இருக்கிறதுனால இதை இப்போ நம்ம பார்க்க முடியல. ரெண்டே கால் சென்டில் வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்ச வீடு ரெண்டல் பர்பஸாகவே இதை பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே 2 கடையாக போட்டிருக்கிறாங்க. அந்த 2 கடையும் சேர்த்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்களே அதை எடுத்துருக்கிறாங்க. 35 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துருக்கிறாங்க. மேலே உள்ள வீடு இது வரைக்கும் அவங்களே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை வாடகைக்கு விட்டோம்னாலும் நமக்கு 40,000 ரூபா வாடகை வருங்க. டோட்டலாக நம்ம கவர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 75,000 ரூபா வரைக்கும் இதில் நம்ம வாடகை எதிர்பார்க்க முடியும். இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. 40 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. காந்திமா நகர்லேயே இது அமைஞ்சிருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, ரொம்ப பீக்கான வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியானாலும் அது காந்திமா நகர் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. காந்திமா நகர் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீலமேடு, அவினாசி ரோடு, சக்தி ரோடு இப்படி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு இடங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாகவே அவங்க பர்பஸுக்காகவே அவங்க கட்டின வீடு. இப்போ அவங்களுக்கு இட வசதி பத்தாதனால இதை விட பெருசாக வீடு பிளான் பண்ணிக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. வீடு கட்டின வருஷம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 மாதம்தான் ஆயிருக்கு. இந்த வீடு இப்போ சேலுக்கு வந்திருக்குங்க. சொந்த பர்பஸுக்காகவே கட்டின வீடுகளை நிறையா பேர் தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். வீடு ரொம்ப குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹெவியான ராடுக போட்டிருக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இந்த இடத்துல இடத்தோட வேல்யூவே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 40,000 50 லட்ச ரூபா வரைக்கும் இடத்தோட வேல்யூவே போகுது. அதை கனெக்ட் பண்ணியும் பில்டிங் 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கனெக்ட் பண்ணியும் தான் அவங்க இந்த ரேட் சொல்கிறாங்க. விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.